ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் அதிகாலை பொழுதில், ஓய்வு நாள் அதிகாலை பொழுதில் உங்களோடு நான் இந்த நேரத்தில் சேர்ந்து ஆராதிப்பதிலையும் துதிப்பதிலையும் வார்த்தைகளை உங்களோடு இணைந்து நான் அதை தியானிப்பதிலையும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானிரோ, தந்தை நோக்கமனாதி அன்றோ, என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானிரே, சபையாமும் சரீரம் சீர் பொருந்திடவே இவாய் அளித்திரப்போ சலரை, என் இயேசுவே நேசித்திரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க, அவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர, என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நம் சோதரராய், உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி அழுவோம் புது சிருஷ்டியிலே, என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென் பதில் செய்குவேன். மகனுக்கு முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே, இயேசுவே நேசித்தீரோ, இம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஹல்லேலூயா. ரிமன தேஹா ஷபல கரதியங்கர தேஹாதுரி கரதியாதுரி கபர பௌஷியங்கர. இந்த நாள் அதிகாலை பொழுதில் கூட நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி விடுவோம். நம் மீது அவர் வைத்த அன்பு, பிதாவாகி தேவன் நம் மீது வைத்த அன்பு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு பெரிய அன்பு. இந்த அன்பிற்கு இணையாய் ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் எங்கேயுமே நாம் காண முடியாது. நாம் கூட பிறரை நேசிக்கும் போது கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மால் அவர்களை நேசிக்க முடியும், அவளுக்கு ஆதரவாக இருக்க முடியும், அவளை குறைவுகளிலே நாம் உதவி செய்ய முடியும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரும் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நாம் அவரோடு கொண்டு இருக்கிற உறவு, அவர் நம்மோடு கொள்ளுகிற உறவு பரிசுத்தமானது, தூய்மையானது. எத்தனை ஆழத்தில் நாம் அவரை நேசித்தாலும் ஒரு நாளும் தீமை அணுகாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்குள் கடந்து செல்லுவோமே தவிர ஒரு நாளும் குறைவுபட்டு வேதனை தரக்கூடியதாய் மாறவே மாறாது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து ஆண்டவராகிய கர்த்தரின் பின்பாக நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் ஆலயத்திற்கு போக விருப்பமற்ற நிலைமையில் யாராவது வீட்டில் இருந்து இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், ஒருவேளை உங்களுக்கு அந்த சபைக்கு போகிறதுனால உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னால், முடிந்த அளவுக்கு சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். கூடுமான அளவுக்கு எல்லா மனிதரோடையும் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கொஞ்சம் கூட முடியாத ஒரு நிலைமை வரும்போது, ஒருவேளை உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்கு கர்த்தர் அனுமதித்தான் நீங்கள் போகலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகள் இல்லைனாலும்
நீங்கள் போகிற அந்த சபைக்காக ஜெபம் பண்ணி, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணி, இந்த இடம்தான் எனக்கு இந்த நாட்களில் கொடுத்து வைத்திருக்குது ஆண்டவரே, நான் போகிறேன், என்னோடு பேசும். என்னோடு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எங்களுடைய ஆலயத்துக்கு வராங்களே, அவர்களோடும் பேசும். ஊழியர்களை நீர் ஆட்கொண்டு நீர் பேசும் என்று சொல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன், நம் வாஞ்சை அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடும் என்னோடும் பேசுவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய இரத்தம் கொடுத்து சம்பாதித்த ஒவ்வொரு சபைகள் மீதும் நோக்கமுள்ளவராக இருக்கிறார். பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம் மீது வைத்த அன்பு நாமும் கூட பிறர் மீது வைக்க தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு நமது அன்பை தாராளமாய் கொடுக்க, அதே சமயம் நம் ஆத்துமா கரைப்பட்டு விடாதபடி தூய்மையாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நாம் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கலாம். இந்த நாள் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் பார்க்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட சில காரியங்கள், அந்த வேத பகுதியினுடைய ஒரு பகுதியை நான் உங்களோடு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த பாடு, மரணம், கல்வாரியினுடைய அன்பு, இவைகளெல்லாம் நம்ம இந்த நாட்களில் தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது என்னென்னா, தேவ சித்தத்திற்காக எந்த அளவு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். இயேசு தேவ சித்தத்திற்கு விரோதமாக வந்த ஒவ்வொன்றையும் கடிந்து கொண்டார். நாம் கடிந்து கொள்ளுகிறோமா, இல்லைனா இந்த உலகத்தில் நம்மை கரைப்படுத்தி கொள்ளுகிறோமா, இல்லைனா அழைப்பை விட்டு தூரமாய் போய்விடுகிறோமா என்பதை இன்று யோசித்து பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 16:21 முதல் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு வாழ்ந்த அந்த காலங்களிலே தம்மை பின்பற்றின சீஷர்களை ஒவ்வொரு சமயமும் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தனக்கு நேரிடப் போகிறவைகளை, பிதாவின் சித்தம் என்ன, அதை நான் தாங்கிக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வந்திருக்கிறேன் என்பதை அடிக்கடி தன்னுடைய சீஷர்களோடு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது, உங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி, அப்போ இந்த மாதிரி அவர் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்போது, தனக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்போது பேதுரு என்ன செய்கிறாரு? 22ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவரை ரொம்ப நேசித்த அந்த பேதுருவுக்கு அந்த கூட்டத்திற்கு முன்பாக அவரை இன்சல்ட் பண்ணுறதுக்கு, இல்லை எதிர்த்து பேசி பிற சீஷர்கள் கூட இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பல விதத்தில் கேள்வி கேட்பதற்கு, அவர்களை தூண்டி விடுவதற்கு தான் ஒரு கருவியாக மாறிடக்கூடாதுன்னு தனித்து அழைத்து கொண்டு போய் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்படியெல்லாம் உடைய மரணம் நேரிடக்கூடாது, இப்படியெல்லாம் நீர் பல பாடுகள் பட்டு நீர் கொலையுண்டு, இப்படியெல்லாம் நீ இதெல்லாம் ஆகவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி, உமக்கு இது சம்பவிப்பது இல்லை, யாருமை மறுதளித்தாலும் சரி, நான் மட்டும் உண்மை மறுதளிக்கவே மாட்டேன், அப்படியெல்லாம் ஒரு ஆண்டவர் சொன்ன அந்த பிதாவின் சித்தத்துக்கு விரோதமாய் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஒருவேளை இது அன்புன்னு சொல்கிறதா, இல்லை மாம்சத்தில் போராடுகிற தீய சிந்தனைன்னு சொல்கிறதா தெரியாது. ஒருவேளை நாம் நினைப்போம், நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்னா, நம்ம என்னை எவ்வளவா இந்த சீஷன் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் உண்மையிலே ஒருவேளை அப்படி சொல்லுகிறவர்களோடு சேர்ந்து அழத் தொடங்கிடுவோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை பார்க்கும்போது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்னைக்கு கொஞ்சம் நம்மக்கிட்ட அன்பாக பேசிட்டா நம்முடைய பிள்ளைகள் கூட மனம் திரும்பினது போல் சில நேரங்களில் நடப்பாங்க.
ஏன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாகிலும் ஒன்று சம்பவிச்சிட்டா என்ன செய்கிறது என்று சொல்லி மனதுக்கு இதமாய் நடப்பது போல நடப்பாங்க. அதற்காக நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகுறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மனிதராகவே 100% அதே உணர்வுகளோடு தான், நமக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே உணர்வுகளோடு தான் இந்த பூமியிலே ஆண்டவர் அவதரித்தார். அப்படி இருக்கும்போது அவர் நம்மை போல ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய முழு நோக்கமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான். உடனே அவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இன்னைக்கு அநேக நேரத்தில் புகழ்ச்சியான வார்த்தைகளையும் நம்முடைய உள்ளத்தை சில ஜனங்கள் புரிந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய இதயத்துக்கு ஏற்ற இதமான வார்த்தைகளையும் அநேகர் சொல்லுவது உண்டு. ஊழியத்தின் பாதையில் பல தருணங்கள் இப்படி கிடைக்கும் போதெல்லாம் இப்படி கேட்பது உண்டு. ஆனால் சில காலங்களிலே அவர்கள் எங்கே இருந்தார்கள்னே தெரிய முடியாது. அவர்கள் எங்கேயோ கடந்து போகிறவர்களாய் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேகரை பார்த்துருக்கலாம். மழையை போல நம்பி இருந்தனே, ஆனால் அவர்கள் தானே எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கவில்லை, அதுவும் இவர்களிடத்துலேருந்து நான் எதிர்பார்க்கலையே. நீங்கள் நினைத்திருக்கலாம், பேசியிருக்கலாம், புலம்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலையை போல, குன்றுகளை போல, இதுதான் எனக்கு நிழல் கொடுக்கும் மரம் என்று சொல்லி நம்ம எதையெல்லாம் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம் உள்ளத்துக்கு இதமாய் இருந்ததினால ஒருவேளை தேவ சித்தம் செய்ய காலடி வைத்த பிள்ளைகள் கூட தடுமாறி பல சந்தர்ப்பங்களில் போனாலும் இந்த நாள் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய அந்த ஒரு சரண்டரிங், அந்த ஒப்பு கொடுத்தலுக்காகவே தேவன் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றும் கூட ஒரு சில உண்மையும் உத்தமமான ஊழியர்கள் விசுவாசிகள் நடுவில், ஒருவேளை அவர்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு நடுவில் ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், பிரதிஷ்டை எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் ஆண்டவரே என்னை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் உம்மை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அவர்களுக்கு என்னிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே ஒரு ஆயத்தத்தோடு அவர்கள் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி நம்முடைய உள்ளங்கள் கூட ஒருவேளை விசுவாசிகளாகிய நம்மை போன்ற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிறது? பரலோகத்தின் சிந்தை தரித்தவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஏன்னா நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்லன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை குறித்து பிதாவின் இடத்துல சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார், பின்னாக போ சாத்தானே. அப்போ தான் நேசித்த சீஷன் தான், தன்னோடு வர தன்னை அர்ப்பணித்த சீஷன் தான். ஆனாலும் அந்த இடத்துல அவனுடைய வார்த்தைகளின் ஆழத்தை கவனித்த போது, இந்த வார்த்தைகளுடைய ஆழத்தை இன்னும் கொஞ்ச நேரம் என் சிந்தனையில் மூளையில் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா ஒருவேளை தடுமாறி போகலாம். அது பிதாவின் மனதை புண்படுத்தும் என்பதை அறிந்ததுனால உள்ளே இருந்த அந்த சாத்தானுடைய வார்த்தைகளை தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு தடையாக இருந்த அந்த சாத்தானுடைய வார்த்தைகளாக அவர் எண்ணி அதை மனதிலே வைத்து கடிந்து கொள்ளுகிறார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கிறதா? நாம் இன்று அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்தது பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ அந்த சீஷர்கள் ஒவ்வொரு நாளும்
நாமும் கூட சீஷர்கள் தானே. எத்தனை பேர் விசிட்டர்ஸாக நீங்கள் போய் ஒரு பார்வையாளர்களாக போய் வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தேவனுக்காக கொடுக்குறீங்க. இல்லைன்னா சபையோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவரை பின்பற்றி வருவதற்காக ஒவ்வொரு நாளும் உங்கள் மேலே இருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு, குடும்பத்தில் இருக்கிற அசௌகரியங்களை சுமந்து கொண்டு, பலவிதமான நெருக்கடிகள் நடுவில் அந்தரங்க ஜெபம் உபவாசத்தின் மூலம் அந்த குடும்பத்தில் நடக்கவே முடியாது என்கிற நினைக்கிற காரியங்களை நடைபெற செய்யலாய் நீங்கள் வாழ்வீங்களானா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை பின்பற்றுகிறாய். சில பேர் சில அசௌகரியங்களை கூட சகித்து கொள்ள மாட்டாங்க. என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனால் நம்முடைய சரீரத்துக்கு வேணால் சில பாடுகள் கொடுக்கலாம், ஒருவேளை உள்ளத்தினாலும் சில நேரங்களில் காயப்படலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்கள், நெறிந்த நாணலை முறியாது மங்கி எறியுங்கிற திரியை அணையாமல் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் முட்களுக்குள்ள லீலி புஷ்பங்களை போல வாழுகிற குடும்பத்தில் தனிமையாக இருக்கிற நேரங்களில் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டு பாதத்தை பிடித்து கதறி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே ஆண்டவர் எப்படி இருப்பாரா? லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்வாரா? முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ குமாரத்திகளுக்குள்ளே என்னுடைய உத்தமமான மணவாட்டி இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காற்று வீச வீச அந்த லீலி புஷ்பங்கள் கிழிந்து வாசனையை கொடுப்பது போல நம்ம மேலே எத்தனை போராட்டங்கள், புயல்கள், பலவிதமான சோதனைகள், பொல்லாத மனுஷ தந்திரங்கள், மனுஷிக ஆவிகள், ஆலோசனைகள், மனுஷ சக்திகள், அவர்கள் உருவாக்குகிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள் மூலம் செய்யப்படுகிற இடைவிடாத தீமைகள், இரவு பகல் பாராதபடிக்கு பிசாசின் கிரிகள் ஒருவேளை நம்ம மேலே மோதி அடித்தாலும் காற்று வீசும்போது அது நம்முடைய வாசனையை அதிகமாக இந்த உலகத்திற்கு பரிமள தைலத்தின் வாசனையை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய பரிமள தைலத்தின் வாசனையை உங்கள் வீடுகளிலே, உங்கள் காம்பவுண்டின் பகுதிகளில், உங்களுடைய ஃப்ளாட்ஸில், நீங்கள் போக வருகிற இடங்களில், உங்களுடைய சபைகளில், அதே போல் உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில், பிஸ்னஸ் பண்ணுகிற ஸ்தலத்தில், எங்கேயும் எவ்வளோ கொடூரமான மனிதர்கள், சொந்த ஜனங்கள் இருந்தாலும் கூட அவைகளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிலிருந்து மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உள்ளம் அழுது கிழிந்து நொறுங்கி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தர் அதை விசாரித்து தேய்ச்சி இரத்தத்தால் கழுவி, ஆவியானவரால் கழுவி, அபிஷேகத்தினால் நிறைத்து தேவ வல்லமையை உங்கள் மூலம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நாம் வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேகர் தேவ சித்தத்துக்கு விரோதமாய், சில பேர் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது இல்லை. சில பேர் என்ன நினைப்பாங்க, எல்லா வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது, அப்படியே போகலாம் உலகத்தோடு ஒத்து என்று சொல்லி போய் அதால் பாதாளத்தில் விழுந்தது போன்ற வாழ்க்கையை அனுபவித்து கடைசி வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமா வாழ்க்கை முடிப்பாங்க. அதனால்தான் இளம் வாலிப வயது தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். அருமையாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் வந்து அமைத்து கொடுப்பார். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்து குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அநேக பெற்றோர் கூட அதற்கு தங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் யோசிக்கிறதெல்லாம் எப்படின்னு சொன்னால், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில், பிஸ்னஸ் உள்ள, சொந்த வீடு, இன்னும் என்னெல்லாம் எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இப்படிலாம் பார்த்து தான் அவங்க ஒரு மகனையோ மகளையோ தெரிந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறதா? அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய கண்டிப்பில் இருந்து வளர்ந்த ஒரு மகனாக மகளாக இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கிறதே கிடையாது. அது நிமித்தம் எவ்வளோ வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இனி வருகிற ஜெனரேஷனாவது, இனி வருகிற திருமணங்களாவது தேவ சித்தத்தின்படி அமைய அந்த வாலிப பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுத்து, அவர்களுக்காக அவங்களுடைய தாய் தகப்பன், அவர்களை சார்ந்தவர்கள் ஒப்பு கொடுத்து
ஊழியர்கள் ஒப்பு கொடுத்து வாழும்போது இனி வருகிற யாக்கோபு கீழே வேர்பற்றி மேலே பூத்து காய்த்து கனி தருவான் என்ற வசனத்தின்படி அப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்க முடியும். நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்ய முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாயை, ஒரு காரியமும் நிலைத்திருப்பதில்லை. எவ்வளோ கோடி கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் நிலைத்திருப்பதில்லை. எவ்வளவுதான் பாடியை பில்டப் பண்ணினாலும் அதில் சில வியாதிகள் வருவது உண்டு. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். கர்த்தரை முன்வைக்காதபடிக்கு என்னதான் ஜிம்முக்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. கர்த்தரோடு நடந்து கொண்டு செல்லுகிற ஒரு வாழ்க்கை அதெல்லாம் தேவைதான், அவசியம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. எக்ஸசைஸ் தேவைதான். என்னுடைய பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு அதிகமான வெயிட்டுகளை தூக்கி கையில் கஷ்டம், உடம்புல கஷ்டம், முதுகில் பிடிப்பு, இதெல்லாம் ஓவரான தங்களுடைய அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் இதையே கர்த்தரை நம்பி ஒரு சிறிய முயற்சி எடுத்தால் கூட அது சரீரத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும். இதை செய்கிற பிள்ளைகள் எதெல்லாம் வேணாம் அந்த ஃபுட்டெல்லாம் தள்ளுறாங்கன்னா தள்ள மாட்டாங்க. இந்த உலகத்தில் அதுதான் அடிக்ட் ஆகி வச்சுருக்குது ஒரு ஆவி. அந்த சாப்பாட்டு மேலே, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மேலே, மற்ற பொருட்கள் மேலே, தேவையில்லாத உலக பொருட்கள் மேலே ஒரு தாகத்தையும் வாஞ்சையும் ஈர்த்தை எடுத்து அப்படியே அழித்து கொண்டு இருக்கிறது. அதிகமான பணங்களை வீணாக்கி சரீரத்தையும் கெடுத்து வாழ்க்கையும் கெடுத்து. கர்த்தர் தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்க முடியும். கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, உலகம் முழுதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? வாழ்க்கையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியாது, வெள்ளிக்கிழமை போக முடியாது, சனிக்கிழமை போக முடியாது, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைன்னு ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு நாட்களை வைத்திருக்கிறாங்க. அதில் நான் ஆலயத்துக்கு போக முடியாது, பைபிளை எடுத்து வாசிக்கவே முடியாது, ஜெபிக்க முடியவே முடியாது. ஒரு பாத்ரூமில் உட்காந்து எத்தனை மணி நேரங்கள் ஆன் பண்ணிட்டு பேச தெரியுது. தேவனோடு பேசுவதற்கு அந்த நேரம் நமக்கு பயன்பட்டால் எவ்வளோ நன்மையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுகிற நேரம், ஒரு சில பிள்ளைகள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தினமும் பஸ்ஸில் போகிறதுக்கு 2 மணி நேரம், வர்றதுக்கு 2 மணி நேரம், எவ்வளவு உபயோகமாக அந்த நாட்களை அந்த நேரத்தை பயன்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உலகத்தை எல்லாம் நீ ஆதாயப்படுத்தலாம், பல மனிதர்களை உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கலாம், உனக்கு நிறைய திறமை இருக்கலாம், ஒரு 50 பேருக்கு மேலே உன்னை அதிகாரியாக வைத்து உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு சிலரை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அஃபிஷியலாக உங்களை ஒரு நல்ல விதத்தில் உயர்த்தி இருக்கலாம், அதிகாரங்களை கொடுத்துருக்கலாம், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு புகழ்ச்சியை கொடுத்துருக்கலாம். நீங்கள் சொன்னால் யோபு சொன்னது போல் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அநேகராக இருந்திருக்கலாம், உங்களை பார்த்தா நடுங்குகிற பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டு ஆண்டவராகிய கர்த்தரை மறந்து ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டால் லாபம் என்ன? ஆத்துமாவே உனக்கு பல காலங்கள் நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ நல்லா சாப்பிட்டு குடிச்சு புசித்து இளைப்பார். ஆத்துமாவுக்கு தேவை உலக பொருள் கிடையாது. ஆத்துமாவுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. ஒரு பசி தாகம், நீதியின் மேல் பசி தாகம், பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் எனக்கு வேணும்னா கர்த்தரை மேய்ப்பராக வைக்கிற காரியங்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்ன கொடுப்பான். கடைசி காலத்தில் டாக்டர்ஸ் காலில் விழுகிறதும் மற்றவங்க காலில் விழுகிறதும், நம்மை அலட்சியம் பண்ணுகிற ஒரு சிலருடைய ஜெபங்களை நாடி ஓடி போகிறது என்ன பிரயோஜனம்? அதனால் மனுஷன் மாறக்கூடியவன் தான். ஆண்டவர் மாறாத தேவன். யாராக இருந்தாலும் மாறி போகலாம், நானாக இருந்தாலும் மாறி போகலாம், நீங்களாக இருந்தாலும் மாறி போகலாம். உங்கள் கண்களுக்கு முன்னாடி தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் யாரை வைத்தாலும் அவர்கள் கூட மாறி போகலாம். கர்த்தர் மட்டும்தான் மாற மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய ஜீவனுக்கீடா எண்ணத்தை கொடுப்பாய்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய அன்பான அந்த வார்த்தைகளுக்கு தன் செவியை கொடுக்கவில்லை. தன் சீஷன் பேசுகிறான்னு நினைக்கல, தன் சீஷனுக்குள்ளார்ந்து பிசாசு பேசுகிறது. அந்த கல்வாரி இல்லாமல் இன்னைக்கு நமக்கு கம்பீரமே கிடையாது. கல்வாரி சிலுவையின் மரணம் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இருக்காது. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை நமக்குள் இருக்காது. ஆண்டவராக இயேசு பல பாடுகள் படலைன்னா நமக்கு சாபங்கள்லேருந்து விடுதலை, வியாதிகள்லேருந்து விடுதலை, பிசாசின் அந்த அந்த பயமுறுத்துதல்லேருந்து விடுதலை, மரண பயத்திலேருந்து விடுதலை, இப்படி எதுவுமே இருந்திருக்காது. சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்திருப்போம். சாதாரண கற்களை நல்ல விலையேற பெற்ற பளிங்கு கற்களாக, மாணிக்க கற்களாக இன்றைக்கு ஜொலிக்க வைக்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் சம்பாதித்து வைத்திருந்தாரே, வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு அந்த சுத்தத்துக்கு விரோதமாக பேதுரு எழுப்பினார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்தாரே. நமக்கு கண்டுபிடிக்கிற ஞானம் இருக்குதா? பல முறை விழுந்தாலும் நம்ம எழுந்து இந்த உலகத்தையும் மனுஷர்களையும் பார்த்து தடுமாறி கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருள் நிறைந்த உலகத்தில் தான் இருந்தார். இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருந்தார். பாவம் அவரை பற்றி கொள்ளவில்லை. வியாதி நிறைந்த ஜனங்களுக்கு நடுவில் தான் அவர் இருந்தார். எந்த கொள்ளை நோய்களும் அவரை தொடவே இல்லை. எந்த ஒரு காரியமும் பிதாவின் சித்தத்தை விட்டு தன்னை பிரித்தெடுக்க கூடாது, பிரித்து விடக்கூடாது என்பதில் இரவும் பகலும் எந்நேரமும் அதையே சுவாசித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார். நீங்களும் நானும் இன்று எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களுடைய ஒரு அக்செப்டன்ஸ், உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுகிறதில் ஒத்துக்கொள்ளுகிற காரியத்துக்கு தான் காத்திருக்கிறார். கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். இன்னைக்கு மாம்சத்தில் தானே நீங்கள் என்னை பார்க்குறீங்க. ஒரு உங்களை போன்ற ஒரு மனிதனாக பார்க்குறீங்க. நான் தேவன் உங்களுக்கு தெரியும் தான். ஆனாலும் இது உங்கள் சரீரத்தில் பட்டா, இந்த பாடுபட்டா, இப்படி அடிக்கப்பட்டா, இப்படி புறக்கணிக்கப்பட்டா, இழுத்து கொண்டு செல்லப்பட்டா, இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கக்கூடாதே என்று தான் பேதுரு பேசுகிறார். பாருங்கள், இன்றைக்கி அநேக நேரத்தில் நாமும் கூட ஒரு சில நேரங்களில் பாருங்கள், சில பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை இவங்க தாய் தகப்பன் அதை அவ்வளவாக சகித்து கொள்ள மாட்டாங்க. என்னுடைய அம்மா எனக்கு திருமணம் முடிஞ்ச போது சொல்லுவாங்க, வந்தால் 2 பேராக வீட்டுக்கு வாங்க, ஒருத்தராக வராதிங்க அப்படி சொல்லி அனுப்புனாங்க. அப்போ என்னுடைய அம்மாவை குறித்து நான் என்ன யோசித்தேன்னா, ரொம்ப கொடூரமானவங்களாக இருக்கிறாங்க. நம்ம முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோடு கூட திருமணம் முடிஞ்சு இப்போ போகிறோம். ஆனால் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன், எப்படி அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும்னு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை தோல்வியாக முடிந்ததுனால நான் பார்த்த அநேகருடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாத நபர்களாய் ஒரு 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 ஜென்ஸ், ஒரு ஆண் மகன் இருந்ததுனால நான் பார்த்து என்னுடைய மனசில் தீர்மானித்திருந்தது எல்லாமே அப்படி தான் நான் தீர்மானித்திருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, முற்றிலுமாக என்னை அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்க, தேவ சித்தத்துக்கு நடுவில் நின்று கொள்ளுவாங்க. எனக்கு வியாதிகள் வரும்போது, எனக்கு பிரச்சனைகள் வரும்போது எங்கள் அம்மா கிட்ட அதிகமாக நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க அப்படி சொன்ன அந்த வார்த்தைகள் முழுவதுமாக எனக்குன்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவரை சார்ந்து கொள்ள பண்ணினது. பயங்கரமான வியாதினால் நான் கஷ்டப்பட்ட காலங்கள், கல்யாணம் முடிஞ்ச 5 வருஷத்தில் அது ஒரு சத்துருவினுடைய கிரியை தான். ஏன்னா எனக்கு வியாதிகள் வந்ததே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் வியாதி இல்லை. பிசாசினுடைய சில தந்திரங்கள், சில நேரத்தில் எதிராக எழுப்பப்படுகிற கிரியைகள் வியாதி போல காணப்பட்டாலும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட அப்படி காணப்படலாம். எதிர்த்து நின்னுங்க, பிசாசு ஓடியே போயிடுவான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட எங்கள் அம்மா சொன்னாங்க, உடம்புன்னு இருந்தால் வியாதி வரும், ஒருவேளை உனக்கு வரணும்னு இருந்தால் வரப்போகுது, அதை பற்றி ஏன் நீ ஒரி பண்ணுற அப்படி சொன்னாங்க. ஏன்னா தீர்க்க முடியாத ஒரு வியாதி. என்னுடைய வயிறு புண்ணாகி, என்னுடைய உதடுகள் வெடிச்சு, பிளட்டெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும். எப்பவும் கூட சில நேரத்தில் நிறையா நான் வாட்டர் குடிக்கலைன்னா எனக்கு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இல்லை. அதனால தான் இப்போ நான் லிப் கார்டு யூஸ் பண்ணுவேன். அது சிலர் எப்படி சொன்னாலும் சரி, எனக்கு லிப் கார்டு என்னுடைய அந்த ட்ரைனஸ்க்காக நான் போடுறேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அப்படி ஒரு நிலைமை. ஏன்னா உள்ளேயும் மனசு உடஞ்சி போன நிலைமையில் சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், விரும்பினதை எதுவும் சாப்பிட முடியாது. அநேக நாட்கள் வெறும் பால் சாதம், மோர் சாதம், தயிர், இந்த மாதிரி எதுனாலுமே ஒரு துளி கூட காரம் போடாத நிலைமை தான் நான் சாப்பிட்டேன். நான் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் 3 months, ஒரே 3 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 months 6 months தெரியல, அதுக்குள்ளே உன்னுடைய உடம்பு முழுவதும் அந்த ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி லூக்கோடாமா அப்படி சொல்லி 2 டாக்டர்ஸ் 3 டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. பார்க்குற ஒருத்தர் கூட நீ சுகமாவேன்னு சொல்லலை, ஒரே ஒரு ஊழியக்காரரை தவிர. அந்த ஊழியக்காரர் தான் அவர் ஆவியில் அதை பகுத்தறிந்து, இந்த வியாதி தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாக வருகிறது, உனக்கு இது வியாதியில் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாவாய், யாத்திராங்க 34:10 உன் வாழ்க்கையில் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னார். அன்னைக்கு விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு நான் நம்புகிறேன், இன்று வரைக்கும் கர்த்தர் என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாத படிக்கு பல முறை சத்துருக்கள் எவ்வளோ தீமை செய்தாலும் நன்மையாக மாற்றுகிறார். அந்த தேவன் உங்களுடைய தேவன். மனம் கலங்காதிருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நான் வரும்போது, தூதர்களோடு வரும்போது உன் கிரியைக்கு ஏற்ற பலனை நான் தருவேன். அதனால் இன்றைக்கு சோர்ந்து போகாதபடி தேவ சித்தத்திற்கு விரோதமாய் எது வந்தாலும், எவைகள் வந்தாலும், எந்த நினைவுகள் வந்தாலும், எந்த பாவ உணர்வுகள் வந்தாலும், எந்த மனிதர்கள் வந்தாலும், ஒரு சிறு குழந்தையாக கூட இருக்கலாம் வந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், நாம் அறியாத யாராக இருந்தாலும், எவைகளாக இருந்தாலும் அவைகளை பின்னுக்கு தள்ளுவோம். பின்னாக சாத்தானே என்று சொல்லி விரட்டி அடித்து தேவ சித்தத்தை செய்ய முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. உங்கள் பிள்ளைகள் தேவ சித்தத்திற்கு விரோதமாக எவைகளிலேயாவது சிக்குண்டு கிடப்பாங்களானா, வாலிப பிள்ளைகள் குழியில் விழுந்து கிடப்பாங்களானா, இந்த சத்தம் கேட்டு மனம் திரும்ப செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் தகப்பனை ஒருவேளை அப்படி இருப்பாங்களானா எப்படி நான் கடிந்து கொள்ள முடியும்? சில நேரம் வெளிரங்கமாய் கடிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குடும்பங்களில் இருக்கிற நபர்கள் மூர்க்கம் கொள்ளலாம், கோபம் கொள்ளலாம். இருதயத்தின் ஆழத்தில் அவர்களை எல்லாம் அவர்களுக்குள் இருக்க தீய கிரியைகளை உணர்வுகளை கடிந்து அப்புறப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லும்படி உதவி செய்யுங்க. மனதை குழப்புகிற குழப்பத்தின் ஆவிகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிற ஆவிகள், யாரோடு எவரோடு நீர் இணைத்திருக்கிறீரோ கணவன் மனைவி பிள்ளைகளாய் அந்த ஐக்கியத்திலிருந்து அவர்களை பிரிந்து போக செய்ய குழப்பங்களை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து சபிக்கிறேன். எந்த சபையோடு எந்த ஊழியர்களோடு பிள்ளைகள் ஐக்கியமாய் இருந்தால் அவர்களுக்கு நல்லது என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரை இணைத்திருக்கிறீரோ அந்த பிணைப்பிலிருந்து இழுத்து கொண்டு வர ஆண்டவரே வேண்டாத உணர்வுகளை கொடுத்து காயப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளுடைய உள்ளங்களை கன்ஃபியூஸ் பண்ணுகிற எல்லா வித ஆவிகளை கடிந்து பிற்படுத்தி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் நெகட்டிவ் மைண்டட் பீப்புளோடு இருந்தாலும் அநேகர் நேரங்கள் நாம் நினைப்பதுண்டு, இப்படி எதிர்மறையாத ஜனங்கள், எதிர்மறையாய் பேசுகிற ஜனங்கள் நடுவில் நான் மட்டும் எப்படி நிற்கிறது என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா ஆண்டவரை நாங்கள் நினைச்சோம்னா உங்களையே எங்கள் கண் முன்னாடி வைக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து பலன் தந்து வழுவாதபடி காத்து நீர் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம் சமாதானத்தை உடையவர்களாய் நாங்கள் வாழ்ந்து ஜெயித்திருக்க எங்கள் முகத்தின் பிரகாசத்தில் ராஜாக்கள் கடந்து வர அநேகர் உம்முடைய அன்புக்குள்ளாக கடந்து வர உம்முடைய ஒளிக்குள்ளாக கடந்து வர எங்களை மறைத்து நீர் வெளிப்பட ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.